டு ப்ரெக்னென்சி டைரி வீடியோ. இது என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி. நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் என்னோடய வெயிட் வந்து 39 கேஜி யூபிடி செக் பண்ணும்போது. ஸோ கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அட்லாஸ்ட் நான் வந்து டெலிவரி டைம் அப்போது என்னோடய வெயிட் வந்து 53 கேஜி எக்ஸாக்ட்லி. நான் வந்து என்னோடய பேபியை 3.100 கேஜியில் டெலிவரி பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்றதும் எவ்வளோ லீனாக இருக்கீங்க அப்படின்றதும் மேட்ரே கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்டையர் ப்ரெக்னென்சிக்கு எந்த ஒரு சத்து டேப்லெட்டுமே எடுக்கலைங்க. லைக் அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட்னு எதுவுமே எடுக்கலை. லைக் ஃபோலிக் ஆசிட், அயன் வந்து எப்போ எடுத்தேன் அப்படின்னா, மேக்ஸிமம் என்டையர் ப்ரெக்னென்சிக்குமே ஒரு 10 டைம்ஸ் தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அந்த நம்ம நகர்ப்புற பிஹெச்சி சொல்லுவோம்ல, ப்ரைமரி ஹாஸ்பிட்டலில், அங்கே போய் ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே போய் நான் செக் பண்ணும்போதும் அவங்க அங்கேயும் எனக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இது போக நான் ப்ரைவேட்லேயும் பார்த்தேன். ஸோ அங்கேயுமே டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. டேப்லெட்லாம் வாங்கிடுவோம், ஆனால் நாங்கள் வந்து டேப்லெட்டை போடவே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டேப்லெட் போடாமலுமே வெயிட் கெயின் பண்ணலாம். வெயிட் நீங்கள் எவ்வளோ அண்டர் வெயிட்டாக இருந்தாலுமே ஹெல்த்தியான பேபியை அவங்களால டெலிவரி பண்ண முடியும். அதுக்கு 2 விஷயந்தான் தேவை. டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் சாப்பிடாமல் இருங்கன்னு நான் சொல்ல வரல. நான் எந்த அளவுக்கு டேப்லெட் சாப்பிட்லையோ அந்த அளவுக்கு மென்டலியும் சரி, ஃபுட் வைஸாகவும் சரி, நல்ல சத்தான பொருளாக நான் எடுத்துக்கிட்டேன். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய ஃப்ரூட்ஸு, சாப்பாடை கொஞ்சமாக சாப்பிட்டு காய்கறி அதிகமாக எடுத்துக்கிறது அப்படின்னு. எஸ்பெஷலி டூரிங் த என்டையர் ப்ரெக்னென்சி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்னை வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட வேலை என்ன அப்படி தெரியுமா? நேரத்துக்கு பசியை தூண்டிடும், நம்ம ப்ரெசென்ட்டில் நம்மளை இருக்க விடும். லைக் நம்ம எதுவும் ஓவர் திங்க் பண்ண தேவையில்லை, டிப்ரெஷன் ஆக தேவையில்லை, இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னும் போது நார்மலாக அஸ் யூஷுவல் நம்ம லைஃப் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரெக்னென்சி நல்லா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். பெரிய பண்ண முடியாதது ஒன்றும்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு, என்னடா நம்ம டெஸ்ட் போகும்போது, ப்ரெக்னென்சி ஸ்கேன் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டு பல்காக இருப்பாங்க. அப்போல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். ஒருவேளை நம்மளோட குழந்த வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஒல்லியாக இருக்குமோ, ரொம்ப குட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் எந்த வித தோணலுமே இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம உங்களோட மைண்ட் செட்டு தாங்க குழந்தையே. நான் ஷியராக சொல்கிறேன். இந்த சூர்யாவும் அந்த பொண்ணு பேர் என்னது, அந்த பசங்க 2 படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அது லிட்ரலி 100க்கு 200% வந்து ரொம்ப உண்மை. ப்ரெக்னென்சி டைம்லேயே குழந்தைங்கிட்ட பேச ஆரம்பிங்க. குழந்தைங்க உங்களுக்கு என்ன மாதிரி பேபி வேணும், அது எப்படி மென்டாலிட்டி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், என்ன ஹேரில் இருக்கணும், யாரை மாதிரி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்போ பேசணும், எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரெக்னென்ட்டில் இருக்கும்போது சொல்லி வச்சுருங்க உங்கள் குழந்தைங்கிட்ட. கரெக்டாக அந்த குழந்தை அப்படியே ஃபாலோ பண்ணும். என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு 2.5 வயசு ஆகுது. நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா தெரியும், அவங்க நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேசுகிறது மட்டும் இல்லை, நம்ம கேள்வி கேட்குற எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்றதை அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் டயர்டாக இருக்குது, அப்பா எப்போ வருவாங்க, மம்மி ஸ்நாக்ஸ் வேணும், இது விளாடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே. லைக் சுச்சுவேஷனும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் விட்டுட்டு என் கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற எல்லா சுச்சுவேஷனுமே அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் செல்ஃபாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு இன்னும் 3 வயசு கூட ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றது தான் நிஜம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் குழந்தை நான் ஸ்பெஷல்னு சொல்ல வரல, நிறைய குழந்தைங்களே 2.5 வயசுக்குள்ளே அதுக்கு இயர்லியராகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட மைண்ட் செட் தாங்க முக்கியம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கில்ட்டி ஆக வேணாம். நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு கூட உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, லைக் தைராய்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டில் 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யும். நம்ம நினச்சாலும் நினைக்கலாலும் பிரச்சனை வரதான் செய்யும். பட் ப்ரெக்னென்சின்றது அந்த 10 மந்த்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுற அந்த 10 மந்த்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்காக வேறு பிரச்சனைகளை யோசிச்சு இல்லை நீங்கள் அழுது இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னாலும், அஸ் அ மதராக நீங்கள் உங்கள் பேபிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வெயிட்ன்றது ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அதுக்கு நான் ரியல் எக்ஸாம்பிள். ஈவன் இப்போது நான் வந்து என் குழந்தைக்கு 2.5 வயசு, இப்போ 2.25 வயசு, மே மாதம் அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது.
ஸோ இப்போ வரைக்கும் இப்போ 2 மந்த்ஸ் முன்னாடி தான் நான் ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலி அது கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மந்த்ஸ் ஒரு 2.5 வயசு வரைக்கும் அவங்க ப்ரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போயுமே நான் இந்த ப்ரெக்னென்சிக்கு நான் வெயிட் கன்ஃபார்ம் பண்ணும்போதுமே 39 கேஜி தான் இருந்தேன். அதே 39 கேஜி தான் இருந்தேன். ஈவன் நான் செக்ஷன் பண்ணி 39 கேஜி தான் இருந்தேன். ஸோ இப்போ வெயிட் கெயின் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து நான் கொஞ்சம் டேப்லெட் எடுத்துக்கிறேங்க. வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டும் செக்ஷன் ஹஸ்பண்ட் ரொம்ப பயப்படுறாங்க. நீ ரொம்ப வீக் ஆகிடுவ, டெலிவரி முடிச்சுட்டு நீ ரொம்ப வந்து வெயிட் லாஸ் ஆகிட்ட, ஸோ இந்த மாதிரி இதையும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பயந்து என்னை டேப்லெட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி என்னை சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் தாங்க. ஈவன் அதுக்காக நான் டேப்லெட் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் டேப்லெட் சாப்பிட்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலும் அதை ஹாப்பியாக சாப்பிடுங்க. நான் டேப்லெட் சாப்பிட்றேன், ஆல்ரெடி சத்தாக இருக்கேன், நான் டேப்லெட் சாப்பிட்றேன், நான் இன்னும் சத்தாக இருக்க போகிறேன், இன்னும் நான் ஹெல்த்தியாக இருக்க போகிறேன் அப்படின்றத நம்புங்க. 10 மந்த்ஸ் வரைக்குமே உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே இருக்கணும். எல்லாத்தையுமே உங்கள் மைண்ட் செட் மட்டும்தான் டாமினேட் பண்ணணும். யார் வந்து என்ன சொன்னாலும் மைண்டில் போட்டு வச்சுக்காதீங்க. லைக் வந்து எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் இருக்குல்ல. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போனாலும் அபார்ட் ஆகலாம்ப்பா, பார்த்துரு, தூக்காத, நடக்காத, போகாத, வைக்காத, பயப்படுவ அப்படி இப்படின்னுவாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களோட உறுப்பு வந்து சரியாக வளரலைன்னா எப்போனாலும் அபார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களோட உறுப்பு எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும், நல்லா சாப்பிடு, இது பண்ணு அப்படின்ற பயமுறுத்துவாங்க. தேர்ட் ட்ரைமஸ்டரில் எப்போனாலும் குறப்பிரசவம் பிறக்கலாம், ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த பயம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா உமனுக்குமே இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த பயமே இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல மைண்ட் செட்டை, ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் செட் வச்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 10 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், சார் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படிலாம் நம்ம நினச்சி வச்சுருந்தோம், இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற அதை பற்றி யோசிக்கிறதுக்கு அப்போ யோசிக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 10 மந்த்ஸ் திரும்பி வரவே வராது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. டேப்லெட் சாப்பிட்டாலும் டேப்லெட் சாப்பிட்லனாலும் ஃபுட்டு வந்து தயவு செஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. டேப்லெட்ன்றது ஜஸ்ட் ஒரு அப்சர்ப்ஷனுக்கு தான். நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே நீங்கள் நல்லா எல்லா சாப்பிட்றதையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த டேப்லெட் அப்படின்றதையும் அவங்க வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டாக்டருமே சாப்பிடாமல் இந்த மாத்திரையை மட்டும் போட்டுக்கோமான்னு அவங்க சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாத்திரையை போடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடுங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டுன்றது எவ்வளோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுங்க, அதிகமான ஃப்ரூட்ஸ் எடுங்க, அதிகமான இது எடுங்க. சாப்பிடும்போது வாமிட் வரதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றது இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது யாருமே சொல்லாத விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் திரும்ப சொல்கிறேன் தான், அண்டர் வெயிட்டுன்றது மேட்ரே கிடையாது. அண்டர் வெயிட்டுன்றது ஒரு ஜஸ்ட்டு எப்படி ஓவர் வெயிட்டு அண்டர் வெயிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அதோடய ஃபீலிங்ஸ் தெரியும். ஸோ அது வந்து நம்மளும் நார்மலான மனுஷங்க தாங்க, நம்மளை ஒரு வினோத பிறவி மாதிரி இவங்களாம் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தனால என்னத்தை இதெல்லாம் பிள்ளை வைக்க போகுது, என்ன இதெல்லாம் இது பண்ண போகுது, உடம்பு வைக்க போகுது அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ எதையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக குழந்தை பிறக்கலாம். என் குழந்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், என் குழந்தை வந்து 3 கிலோ 100 கிராம் 300 இருந்தாங்க வெயிட்டு. ஸோ அவ்வளோ சப்பியாக இருப்பாங்க, நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அவங்க ரொம்ப ஆக்டிவு, ரொம்ப பிரெயின் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். அதுக்காக அந்த விளம்பரத்தில் காட்டுற மாதிரி மதர் ஹார்லிக்ஸு டிஹெச்சி இருக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கிறனால வீட்டில் இருக்கிற சாப்பாடை மைண்ட் செட்டு தாங்க. நீங்கள் என்ன தான் பிரியாணி வச்சு பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புல விட்டுமா. இதே பழைய சாதம் இருந்தாலுமே நீங்கள் ஹாப்பியாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி உங்கள் குழந்தைக்கு போகுது உங்களுக்கு போகுதுன்ற என்ஜாய் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதோட சத்து டபுள் மடங்காக இருக்கும். ஸோ அதான் ஸோ மைண்ட் செட் தான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். ஸோ நல்ல மைண்ட் செட்டில் இருந்துக்கோங்க. டேப்லெட் சாப்பிட்னாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. இப்போ இருந்தே உங்கள் பேபி வந்து என்ன மாதிரி பேபி வேணுன்றதை ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னோட சிம்பிள் டிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு ஏன் சிசரியன் ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றதையும், எனக்கு தைராய்டு இருந்துச்சு அதையுமே நான் டேப்லெட்டே இல்லாமல் சரி பண்ணேன். ஸோ அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத அடுத்தது செக்மெண்ட்டில் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.